மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். செய்திக்கு அப்பால நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலையங்கம் டெக்கான் கிரானிக்கல்ல வந்திருக்கக்கூடிய தலையங்கம். இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, நீட் விடை தெரியாத கேள்விகள் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேடுகள், குளறுபடிகள் குறித்து தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, 2024 நீட் தேர்வில் நிறைய முறைகேடுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு வெளிவந்திருக்கின்றன அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அதுல குறிப்பாக வினாத்தாள் கசிவு, தவறான வினாத்தாள்கள், இதெல்லாம் பெரிய பாதிப்பை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரியான முறைகேடுகள், குளறுபடிகளால நீட் தேர்வினுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி இருக்கிறது அப்படின்னு தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. இதற்காக இந்த குளறுபடிகளுக்காக நீதிமன்றம் விளக்கம் கேட்டிருக்கிறது. ஏன்னா பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள், அதுக்கான விளக்கத்தை தரணும் அப்படின்னு நீட் தேர்வு தேசிய முகமை அவங்கள்ட்ட நீதிமன்றம் விளக்கம் கேட்டிருக்கிறது. அதையும் தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. இதில் அவங்க சொல்றது, பல மாநிலங்களில் நீட் தேர்வுக்கு எதிரான மனநிலை இருக்கிறது. இந்த நீட் தேர்வே வேண்டாம் என்கிற மனநிலை எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த குளறுபடிகள், முறைகேடுகளுக்கு பிறகும் கூட நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்ற எண்ணம் மாணவர்கள் மத்தியில் பரவலா இல்லை. ஆனால் அவர்களிடம் ஒரு பீதி உணர்வு இருக்கு, ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது அப்படின்றத தலையங்கத்தில் சுட்டி காட்டுறாங்க. இந்த இதில் 67 பேர் முழு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். அது ஒரு அசாதாரணமான, இதுவரைக்கும் இல்லாத நடைமுறையாக இருக்கிறது. அதெல்லாம் தலையங்கம் சுட்டி காட்டுது. இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு. அப்புறம் கருணை மதிப்பெண்கள் வழங்கியதில் குளறுபடிகள் இருக்கிறது, அதையும் நம்ம அது விளக்கம் கேட்டு பெற வேண்டும் அப்படின்றதையும் தலையங்கம் சுட்டி காட்டிட்டு, நிறைவா தலையங்கத்தில் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, நீட் தேர்வு முகமை இதற்கெல்லாம் பதிலளிக்கணும். இந்த கேள்விகள் எல்லாம் இன்னும் விடை தெரியாமலேயே இருக்கிறது, இதற்கான விளக்கம் வேண்டும். அதுதான் தலையங்கத்தினுடைய சாரமாக இருக்கிறது. அதைத்தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன்.